இப்ப வந்து இப்ப இது டெம்பரவரி அதுல எப்படி அது இதாகும் கான்கிரீட் பார்த்தோம் வீடியோலாம் அது வந்து பர்பஸா புடிச்சு புடிச்சு இழுத்து தான் எடுத்துட்டாங்க. What he is asking from where this chip has come down. This is I can usually say natural. This side also we are taking where only sir. You all these wooden blocks which has been kept இந்த பாலம் மூலமா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதனால தேவையில்லாம வதந்திகளையோ இல்ல பயப்புறுத்துற மாதிரி செய்திகளையோ போடுறத மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. ஒவ்வொரு லெவல்லையும் தர கட்டுப்பாடு நிர்ணயம் செய்யப்பட்டதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்திற்கும் மேல இந்த ஒர்க் எடுத்த கான்ட்ராக்டர் 7 வருஷம் இந்த ஒர்க் அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் இன்னைக்கு ஏதோ பில் வாங்கிட்டு ஓடி போக முடியாது. என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் முழுமையா 7 வருஷம் இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழே அவர் வந்து இந்த திட்டத்தையும் முழுமையா ஆய்வு செய்வார். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான தவறான செய்திகளுக்கும் காதுல இடம் வாங்க தேவையில்லை. முழுமையா இந்த பாலத்தை பயன்படுத்தலாம். நீங்க சொல்லுங்க சார். Now you can tell. Wait. He will tell. Wait. Paint will come. You tell. He is asking that why it has come down. You tell. It is only manually done. சொல்லுங்க. As per my observation, actually we are responsible for each and every stage, quality control during construction. Our people engaged on the site level, each and every that fascia subject to our supervision. After checking only, we are allowing them to erect. But I didn't receive any complaint for the quality of this fascia so far. As per my observation, it was not appear before. It is, and there is no possibility to knock down by vehicle even. So I had doubt how it happened. Okay. However, we ensured since right beginning from the design up to the completion of project for the quality and construction line and everything we are responsible. We have done it correctly. That's what I can say. So அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ப்ராஜெக்டோட டிசைன் பண்றதுல இருந்து கரெக்டா அது பொதுமக்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லா லெவல்லையுமே அவர் தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முழுமையா இது வந்து பிப்ரவரி மாசம் அவங்களால கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகுதான் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கப்படுது. அதனால இந்த கட்டை இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணலாம். அதனால இந்த பில்டிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. முழுமையா இது பாதுகாப்பானது. பொதுமக்கள் இதை முழுமையா பயன்படுத்தலாம். எதுக்காக அந்த இது வைக்கிறாங்கன்னு கேக்குறாரு. நீங்க சொல்லுங்க. மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கட்டையை வைப்பாங்க. அதுக்காக நம்ம விரல வச்சுன்னா நசிங்கன்னா கட்டையை வச்சு நம்ம ஒரு கொஞ்சம் இன்க்ளைனேஷன் இருக்கணும். அதுக்கோசரம் கட்டையை வைப்பாங்க. கட்டையை வச்சுட்டு எடுத்துடலாம், அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அது தானே கூட மக்கி விழுந்துரும். அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி பெயிண்டிங்க்கும் நாங்க எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க கான்ட்ராக்டர் ஸ்கோப்ல இல்ல. எஸ்டிமேட் அனுப்பிச்சிருக்கோம். மாடல் கூட போட்டிருக்கோம். மாடலும் போட்டு அப்ரூவ் பண்ணி அதுக்கு எஸ்டிமேட் சப்மிட் பண்ணிருக்கோம். கூடிய இதனா போக்குவரத்துக்கும் மேல விட்டுட்டு தான் பெயிண்டிங் பண்ணணும்னு எங்க இருக்கிறவங்க லோக்கல் எல்லாம். ஏன்னா டிராபிக் பிளாக் பண்ணிட்டு நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பாதிப்பு இருக்கு. அதனால மேல டிராபிக் ஆரம்பிச்ச திட்டம் நீங்களே நிறைய வாட்டி பத்திரிகையில எல்லாம் பிப்ரவரி மாசம் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் திறக்கலையோ கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால கால விரயத்தெல்லாம் இது பண்றதுக்காக தான் அவங்க வந்து அது கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க. விரைவில் அந்த ஒர்க் நடக்கும். காங்கிரீட்கள் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே காங்கிரீட்ல போய் நான் ஒரு கையில வச்சு இது பண்றேன் அப்படின்னா அந்த காங்கிரீட் கீழே விழுவோம். அந்த காங்கிரீட் உறுதித்தன்மை இல்லை சார். வீடே எடுத்துக்கோங்க. வீட்டினுடைய அந்த காங்கிரீட் கையால எடுக்கிற What he is asking whether the concrete has fell down automatically or with forceful abduction only it has fallen down. That's what I thought. I didn't observe that kind of crack or broken before. So we have to investigate that one. As per my observation, it is not. It is abnormal broken. It is not natural. அவர் என்ன சொல்றாரு, அது தன்னால விழல, போர்ஸ்ஃபுல்லா அதை எடுத்த பிரஷர் கொடுத்ததுனாலதான் விழுந்திருக்கு. அது வந்து போர்ஸ்ஃபுல்லா எடுத்ததுனாலதான் விழுந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆதாரம் இருக்குது. அந்த காங்கிரீட் பேந்து இருக்குது. கையில அந்த ஒரு விரல வச்சு அந்த காங்கிரீட்டை வச்சு கிட்டினா காங்கிரீட் கீழே விழுது. அப்படின்னா சிமெண்டுடைய உறுதித்தன்மை இல்லை. நீங்க சொல்லுங்க சார். டெஸ்ட் பண்ணி தான் வந்து அந்த பேனல்ல கேஸ்ட் பண்ணிருக்காங்க. செய்தியாளரா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சார். எந்த டேமேஜ் பாருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவிலான அந்த செம்மண் போட்டு தான் இந்த வந்து மேலே ஏற்றி டிப்பரா செம்மண் போட்டு ஏற்றி இருக்கிறீங்க. இங்க இருக்கின்ற கடை வணிகர் என்ன சொல்றாங்க, இப்ப இது வந்து உள்ள போயிருக்கு, அது ஒரு வெளியில பிரிச்சு
இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்ல வாங்க இது எப்படி கீழே விழுவும் பார்த்தோம். நீங்க இல்ல பிதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ரெடிமேடா இது நாங்களே ரெடி பண்றோம். இன்னுமே பல இடத்துல அதே விருத்து இருக்குதுங்க சார். இன்னுமே அதே விருத்து இருக்குதுங்க சார். அதிர்வு இருந்தா நல்ல பாலம். சொல்லுங்க சார் நீங்க. அது அதிர்வு இருந்தா நல்ல பாலம். உன்னை குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தோட கேட்டா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாருமே, நான் கூட இன்ஜினியர் கிடையாது, இவங்க எல்லாருமே டெக்னிக்கலி குவாலிஃபைடு இன்ஜினியர். நீங்க சொல்லுங்க சார். பண்ணி ஒவ்வொரு ஐட்டமும் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை உறுதி செஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து வேலை முடிஞ்சிருக்கு, ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால சேஃப்டி பாயிண்ட்ல வந்து எந்த ஒரு இதுக்கும் எதுவுமே கிடையாது. ஃபுல் சேஃப். அந்த நீங்க சொல்ற அந்த வெட்ஜ் கட்டையெல்லாம் வந்து அது ப்ரொசீஜர் அந்த வச்சிருக்காரு. கட்டுமான பணி கான்கிரீட் தான் வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரர்கள் வந்து இங்க வந்து ஒரு மூடி போட்டிருந்தாங்க, டிரைனேஜ் மூடின்னு ஒரு மூடி போட்டிருந்தாங்க. ஒரே நாள் அந்த மூடி உடைந்த சமூக வலைதளங்களை வைரலாச்சு. அது மேல எதுவும் ஒரு நடவடிக்கையும் இல்ல. இப்ப டிரைனேஜ் மூடியே போகும்போது இங்க இருக்கின்ற அந்த காங்கிரீட் எப்படி கீழே விழுது? காங்கிரீட் விழுவாது சார். அது வந்து பார்த்தோம்னா வந்து அதாவே விழுவல, அது போர்ஸா பண்ணி தான் அது அந்த கார்னர் வந்திருக்கு. அந்த சார் அந்த பீஸ் வந்து பேனல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கணக்குல இருக்கு. ஒரே ஒரு இதுல மட்டும் லைட்டா அது விழுந்திருக்கு. அது வந்து போர்ஸா வச்சு பண்ண மாதிரி தான் இருக்கு, முக்கவாசி இல்ல. சொன்னீங்கன்னா இப்ப காலையில 10 மணிக்கு நம்ம திறந்தோம், இவ்வளவு நேரம் இவ்வளவு வாகனங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. நம்மளும் எல்லா அரசு அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் போயிட்டு தான் இருக்கோம். அதனால திரும்ப நம்ம வந்து பொய்யவே சொன்னா அது உண்மையாயிரும். தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களை விட இந்த மாவட்ட மக்களுடைய பாதுகாப்புல எல்லாருக்கும் எங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கு, சரிங்களா? இது விளையாட்டு பொம்மை கிடையாது சார். ஒரு பாலம் கட்டுறது, அது 424 கோடியில இவ்வளவு பெரிய பெரிய இன்ஜினியர் எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் வச்சு, முதல்ல இது வந்து ஒரு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எக்ஸ்டர்னல் எய்டட் ப்ராஜெக்ட். அவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இதுக்கு கிளியரன்ஸோ இல்லனா அந்த டெஸ்டிங் கெப்பாசிட்டி, லோட் பியரிங் கெப்பாசிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு வெஹிக்கிள் போயிட்டு தான் இருக்குது. மேல போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான், கீழே போறவங்களுக்கும் இது பாதுகாப்பானதுதான். திரும்ப நம்ம இந்த விஷயத்த சொல்லி மக்களை குழப்ப வேண்டாம். நீங்க சொல்லுங்க சார். Concrete is breaking. Concrete is falling. Sir, I am repeatedly telling that